நல்ல டேஸ்ட்டான நல்ல கம வாசத்தோட புதினா பன்னீர் புலாவ் எப்படி செய்து பார்க்கலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஃப்ரை பண்ணதை இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு முழு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 கப் அளவு தயிர், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற நல்லா வதங்கினதும் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன். 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச பன்னீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் நல்லா ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல போல சூப்பராக தயாராகிடுச்சு.